Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை பங்குனி மாதம் 2026 ஆண்டு 2ஆம் தேதி. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூத் தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி சிங்காரவடிவு தமயந்தி அம்மா அவர்கள் வழிநடத்தி வைத்து பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். அதன் பின்னர் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்கள் வருகை தருகின்றார். அவருடைய தலைப்பு திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் பற்றி பேச வருகின்றார். அத்தோடு கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக இத்தியான தளம் இரவு 9:30 மணிக்கு நிறைவு பெறும். உங்கள் அனைவரது ஆதரவையும் நாடிக்கொண்டு இப்பொழுது தமயந்தி சிங்கார வடிவு அம்மா வாங்கோ, தியானத்தை வழி நடத்துங்கோ. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கோ. அன்மியூட் பண்ணித்தான் இருக்குது. பேசுங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 2ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் 2026 ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருக்கலாம். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம்
கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிற சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தலத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிறிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி சிறிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்களை நான் அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை அவர் பற்றி கூறிவிட்டு அவருக்குரிய பேச்சுக்குரிய நேரத்தை நாங்கள் கொஞ்சம் விரைவாக வழங்க வேண்டும். இவர் இலங்கையில் பிறந்து 1975ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு வந்திருக்கின்றார். ஒரு கணக்காளராக வேலை புரிந்திருக்கின்றார். இவருக்கு சைவ சித்தாந்தம் ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் ஒரு தன்னுடைய கல்வியை 1998 முதல் 2006ஆம் ஆண்டு வரை சண்முகவேல் என்ற ஒரு ஆசிரியரிடம் கற்றிருக்கின்றார். திருக்குறள், சைவ சித்தாந்தம் போன்றவற்றை அழகாக தெளிவாக கற்று தெளிந்திருக்கின்றார். இவருடைய மேலதிக கல்வி தகமையை இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சரவணபவன் என்பவரிடம் கற்று தேறியிருக்கின்றார். தான் கற்றவற்றை நல்ல தகமைகளோடு ஏனையவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற சிறந்த மனப்பாக்கு கொண்ட ஒருவர். இப்பொழுது இவருடைய விடயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நான் ஒரு சிலதைத்தான் கூறியிருக்கின்றேன். அவர் இந்த தளத்திலே அநேகமாக வந்து பேசுகின்ற ஒருவர். சைவ சித்தாந்த கருத்துக்கள் பொதிந்த விடயங்கள், திருக்குறள், தேவாரங்கள் போன்றவற்றிலே மிகுந்த தேர்ச்சியுடையவராகவும் இருக்கின்றார். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதம்மா, வாருங்கள், வந்து உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி. நன்றி சிவன் மோகன் அம்மா. நீங்கள் என்னை மிகவும் அழகாக எல்லாருக்கும் கூறியிருக்கிறீர்கள். நன்றி அதற்கு. இப்பொழுது என்னிலிருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனை வணங்கி அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நீளம் பிழை போலும் மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் ஆகும். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு மெய்ஞானி என்பதையும் அவர் இயற்றிய திருக்குறள் நீதியை மட்டும் கூறவில்லை, சைவ சித்தாந்தத்தையும்
தழுவியே இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். திருவள்ளுவர் உலகத்திலே பல பாகங்களிலும் வாழ்கின்றவர்களால் போற்றப்படுகின்ற ஒருவராகும். அவரின் பெயரை கேள்விப்படாதவர்கள் இந்த இலக்கிய உலகிலும் தத்துவ உலகிலும் இல்லையென்றே நாம் கூறலாம். பிற நாட்டு மொழிகளில் 60ற்கு மேலான மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ் நூல் இதுவென்றே நாம் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான இந்த கருத்துக்கள் அப்படியாக திருக்குறளிலே என்ன கருத்துக்கள் கூறப்பட்டு உள்ளன என்பதை உற்று நோக்கி சைவ சித்தாந்தத்தில் எமது மெய்ஞானிகள் எதை கூறியுள்ளார்கள் என்பவற்றையும் அதனுடன் அலசி பார்த்து ரெண்டிற்கும் உள்ள தொடர்பை பார்ப்பதே இன்றைய பேச்சின் நோக்கமாகும். முதலாவதாக திருமூலர் சைவ சித்தாந்தத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்பதை ஒரு பாடல் மூலம் நாம் பார்த்தோமேயானால் அவர் கூறுகின்றார்: அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே என்று அவர் கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர் சொல்லுகின்றார், சிவபெருமான் தனது 5வது முகத்தினூடாக பற்பல காலங்களில் பல்வேறு முனிவர்களுக்கு அவர் கூறிய வெளிப்படுத்திய ஆகமங்களின் சாரமே சைவ சித்தாந்தம் ஆகும் என்று கூறுகின்றார். ஒரு கொள்கை விளக்கத்தை சைவ சித்தாந்தத்திற்கு தந்தவர்கள் சந்தான குரவர்களே என்றால் அது மிகையாகாது. அதிலும் தலையாக வீற்றிருப்பவர் மெய்கண்ட தேவரே ஆகும். இவற்றையெல்லாம் நாம் கடந்த சந்திப்புகளில் சைவ சித்தாந்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் மெய்கண்ட தேவர் அவர் இயற்றிய சிவஞான போதம் என்பவற்றை பற்றியும் பார்த்திருந்தோம். இன்று இந்த திருவள்ளுவரின் திருக்குறளையும் சைவ சித்தாந்தத்தையும் நாம் ஒத்து பார்ப்பதற்கு சில கேள்விகள் மூலமாக அவற்றை இணைத்து பார்த்தால் மிகவும் சுலபமாக நாம் அவற்றை ஒத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஆகவே முதலாவதாக திருவள்ளுவர் ஒரு மெய்ஞானியா? அவர் சைவ சித்தாந்தத்தில் ஈடுபட்டாரா இல்லையா என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். ஔவையார் திருக்குறளை பற்றி பேசும் பொழுது தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று கூறுகின்றார். அவர் கூறுவதாவது, தேவர் குறளும் என்று அவர் கூறுவது திருக்குறளை, திருநான் மறையும் என்று கூறுவது 4 வேதங்களையும், மூவர் தமிழும் என்று சொல்வது திருமுறைகளை, முனிமொழியும் என்று சொல்லுவது திருமூலரின் திருமந்திரத்தை, கோவை திருவாசகம் என்று கூறுவது மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட திருக்கோவையாரையும் திருவாசகத்தையும். இவை அனைத்துமே ஒரு தரமான நூல்கள்தான் என்று மிகவும் ஆணித்தரமாக அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த பாடலில். அடுத்ததாக நாங்கள் மெய்கண்ட தேவர் இயற்றிய சிவஞான போதத்தில் உள்ள 10வது சூத்திரத்தை பார்த்தால் அதில் அவர் கூறுகின்றார், அவனே தானே ஆகிய அன்னறி, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க
மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. அவர் கூறுவது அவனே தானே ஆகிய அந்நறி என்று சொல்லுகின்றார். அதாவது நாம் ஏகனாகி என்று அவர் சொல்வது இறைவனோடு நாம் ஒன்றர சேர்ந்து இருக்கும் நிலையே ஏகனாகி என்று சொல்லும் நிலையாகும். அவனே தானே ஆகிய அந்நறி, அவன் நாம் செய்வன அனைத்தும் இறைவனே செய்கின்றான் என்கின்ற தன்மையை நாம் அடைவது. நாம் இப்பொழுது ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கின்றோம். ஆணவ மலங்களோடு நாம் சேர்ந்து இருக்கும் இந்த காலத்தில் இறைவன் எம்மோடு இருப்பினும் நாம் படித்துவிட்டு அதை அவர்கள் ஒரு நூல்களில் இருப்பதை பார்த்துவிட்டு நாம் சொல்லுவோம் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று. ஆனால் நாம் அதை எந்த நேரமுமே அதை அப்படியே நினைத்து அதன்படியே வாழ்கின்றோமா? இல்லை. எமக்கு துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் இறைவனை வேறையாகவே தான் நாங்கள் யோசிக்கின்றோம். இறைவன் எமக்கு இந்த துன்பத்தை தந்து விட்டானே என்று நாங்கள் யோசிக்கின்றோம். நாம் செய்வது எல்லாம் இறைவன் செயலே, எம்மிடம் இருப்பது எல்லாம் இறைவனுடையதே என்று எல்லாவற்றையும் நாம் செய்யும் பணி அனைத்தும் இறைவனின் பணியே ஆகும் என்று நாம் வாழ்வதில்லை. அப்படி நாம் அவனை எம்மோடு அவனுடன் சேர்ந்து அத்துவிதமாக நாங்கள் இருக்கும் நிலையில் அவர் சொல்கின்றார், மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. ஆணவம் மாயை என்பது எம்மை நாம் முதலில் எமது ஆன்மா ஒரு உடம்போடு சேராமல் இருக்கும் பொழுது அதை கேவல நிலையில் இருக்கின்றது என்று சொல்வோம். பின்பு இறைவன் எமக்கு ஈடேற்றத்தை தருவதற்காக எமது ஆன்மாவிற்கு ஒரு உடலை கொடுத்து அதனுடன் இணைத்து விடுகின்றான். அப்படி இணைத்து விடும் பொழுது அந்த எங்களோட உடம்பு மாயையிலிருந்தே கிரியேட் பண்ணப்படப்படுகின்றது. எல்லா விதமான பொருட்களும், அதாவது தனு கரண புவன போகங்கள் நான்கையும் இறைவன் உயிர்களுக்கு படைத்து கொடுத்துள்ளான். ஆனால் உயிர்களை அவன் படைக்கவில்லை என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் படிக்கும் பொழுது பார்த்தோம். அதன்படி இந்த மாயை, இந்த உடம்பு மாயையால் ஆனது. இந்த மாயை ஆணவம் அனைத்தோடும் இந்த கண்ம வினையும் இல்லாமல் போகும் என்று சொல்கின்றார். நாம் எப்பொழுது நாம் செய்வதெல்லாம் இறைவன் செயல் என்று நாம் நடக்கும் பொழுது நமக்கு இந்த ஆணவத்தோடும் மாயையோடும் இந்த கண்ம வினையும் இந்த உடம்பு உடலோடு சேர்ந்து இருக்கும் பொழுதே நாம் நன்மை தீன்மைகளை செய்கின்றோம். அவையே கண்ம வினைகளாக விளைகின்றன. அப்ப அந்த கண்ம வினைகள் அந்த ஆணவ மாயையோடு அதுவும் இல்லாமல் போகும் என்று சொல்லி அவர் இந்த பாட்டின் மூலம் எங்களுக்கு கூறுவதை காணலாம். இதனை நாம் திருவள்ளுவர் தனது குறளில் எப்படி கூறியிருக்கின்றார் என்பதை ஒத்து பார்த்தோமேயானால், அவர் தனது குறள் 346வது குறளில் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று கூறுகின்றார். இந்த 2 பாட்டுகளுமே அவருடைய சூத்திரம், மெய்யண்டதேவருடைய சிவஞான போதத்தில் உள்ள சூத்திரமும் திருக்குறளில் 346 உள்ள குறளும் ஒரே கருத்தை தான் கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்றான திருக்களிற்றுப்படியாரை பார்த்தோமேயானால், அந்த திருக்களிற்றுப்படியாரில் இந்த திருக்களிற்றுப்படியாரை இயற்றியவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். அவர் தனது 40வது பாடலை திருக்குறளில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து அந்த பாடலை இயற்றியிருக்கின்றார். திருக்குறள் கிறிஸ்துவுக்கு முன் 31வது ஆண்டில் அரங்கேற்றப்பட்டது. ஆனால் சித்தாந்த மெஞ்ஞானிகள் 13ஆம் நூற்றாண்டில் உடையவர்கள்.
அவர் திருக்குறளில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து தனது பாட்டில் புனைந்திருப்பதை நீங்கள் இதில் காணலாம். சொல்லுகின்றார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் என்று சொல்லுகின்றார். என்றமையால் என்று சொல்வதால் வேறோ யாரோ ஒரு ஆள் அதை சொல்லி இருக்க வேண்டும். அவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று தான் சொல்லாமல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் என்று கூறுகின்றார். வேண்டினது ஒன்றுமே வேண்டுவது, வேண்டினது வேண்டாமை வேண்ட வரும் என்றமையால் வேண்டாமை வேண்டும் அவன் பால். அவர் சொல்கின்றார், உனக்கு பிறவாமை வேண்டாம் என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கு எதுவுமே வேண்டாம் என்பதை இறைவனிடம் கேள். உனக்கு எப்பொழுது ஒன்றுமே தேவையில்லை என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது இறைவன் உனக்கு பிறவாமையை தருவான் என்று அவர் அதில் கூறுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவாயின்மையை இறைவனிடம் நீ வேண்டினாயே ஆனால் உனக்கு பிறவாமை வந்து சேரும். அதே இதை திருக்குறள் 362 திருவள்ளுவர் கூறுகின்றார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அவரும் அதையேதான் சொல்கின்றார். உனக்கு எப்பொழுது ஒன்றுமே வேண்டாம் என்று நீ நினைக்கின்றாயோ, இறைவனே எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற எண்ணம் உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதே அவன் உனக்கு பிறவாமையை தருவான் என்று அவரும் அதில் கூறுவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. திருக்களிற்றுப்படியாரில் திருக்குறளில் உள்ள இன்னும் ஒரு பாடலை எடுத்து அவர் இன்னும் ஒரு பாடல் தான் இயற்றியுள்ளார். அதில் சார்புணர்ந்து சார்புகட ஒளிகின் என்றமையால், அதிலும் அவர் சொல்லுகின்றார், வேறு யாரோ இதை சொல்லி இருக்கின்றார்கள் என்று. அதை பின்பு எமது சித்தாந்த அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அது குறளில் இருந்துதான் அவர் அதை எடுத்து தனது பாடலில் போட்டுள்ளார் என்று கண்டுபிடித்துள்ளார்கள். சார்புணர்ந்து சார்புகட ஒளிகின் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம், சார்புகட ஒளிகின் நல்ல சமாதியுமாம், கேதம் பட வருவதில்லை வினைப்பற்று என்று சொல்கின்றார். இதில் தியானம் என்றால் என்ன, சமாதி என்றால் என்ன என்பதையும் அவர் கூறுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒளிகேன். அப்போ சார்பு உணர்வது எது, சார்பு கெடுவது எது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சார்பு கெட ஒழுகுதல் என்பது மாயா காரியங்களின் பற்றை விடுதல். மாயா காரியங்கள், இப்பொழுது நாம் இந்த நிலையற்ற உலகை நிலையென்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் நின்று தோன்றி அழிவது. ஆனால் இந்த நிலையற்ற மாயா பொருட்களிலேயே நாம் பாசங்களும் பற்றுகளும் வைத்து அதனால் தான் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து போக வேண்டிய கட்டங்களும் நமக்கு அதாலேயே உருவாகின்றன. ஆகவே அவர் சொல்லுகின்றார், சார்பு கெட ஒழுகுதல் அது மாயா காரியங்களின் பற்றை விடுதல். சார்பு உணர்தல், சார்பு கெட சார்பு உணர்ந்து நாம் இறைவனோடையேதான் அந்த மெய்ப்பொருளாகிய செம்பொருளுடன் சார்ந்து இருக்க வேண்டும். அதாவது எந்த நேரமுமே நம்முடைய சார்பு இறைவனோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பதே தியானமாகும் என்று கூறுகின்றார். நம்முடைய சிந்தனை எல்லாம் இறைவனோடையே சார்ந்து நாம் இருக்கும் பொழுது நாம் செய்வது எல்லாம் இறைவன் செயலே, எதுவுமே நான் செய்யவில்லை, என்னுடன் இருப்பது எல்லாம் இறைவனுடையதே, என்னுடையது எதுவும் இல்லை என்று நினைத்து இருப்பதே தியானமாகுமாம். அதே நேரம் அந்த தற்போத சார்பும் அவை காரணமாகவே வருகின்றது. தற்போதம் என்பது நான் எனது என்பதே தற்போதமாகும். அந்த சார்பு இல்லாமல் போனால் இந்த எதுவுமே என்னுடையது இல்லை என்கின்ற நான் எதையும் செய்யவில்லை என்கின்ற அந்த சார்பு கெடும் பொழுது
அருள் நோக்கத்தில் நிற்கப்பெறின் அதுவே சமாதி என்று கூறுகின்றார். நாங்கள் அருளுடைய நோக்கத்தில் இருக்க வேண்டும். எம்முடைய இந்த அதைவே தான் சத்தினிபாதம் என்று கூறுவார்கள். சத்தினிபாதத்தில் இருக்கும் பொழுது எம்முடைய உயிர் அருள் நோக்கத்தில் இருக்கும். தென் அந்த அருள் தான் உம்மை கொண்டு போய் சிவனுடன் சேர்த்து விடுவது. அதுவே சமாதியாகும். ஆகவே இதில் அவர் கூறுவதை திருவள்ளுவர் தன்னுடைய 359வது பாடலில் அவர் தன்னுடைய குரலில் கூறுகிறார். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரும் நோய். அவற்றை நாம் சார்வதால் எமக்கு உண்டாகின்ற அந்த துன்பங்கள் நாங்கள் அவற்றின் சார்பை விட்டு விலகும் பொழுது எமக்கு வந்து சேரமாட்டா. ஆகவே இந்த துன்பங்கள் எதுவுமே இந்த எமக்கு வந்து சேரமாட்டா. நாம் அந்த சார்பை கெட ஒழுகியன் என்று சொல்லி அவரும் அதே கருத்தையே இவரும் கூறுவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. ஆதார யோகம் நிராதார யோகம் என்று சொல்லும் பொழுது, ஆதார யோகம் என்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அட்டாங்க யோகங்களையே ஆதார யோகம் என்று சொல்வார்கள். நிராதார யோகம் என்று சொல்லும் பொழுது சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகுதலே நிராதார யோகம். நிராதார யோகத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த எம்முடைய புலன்கள், இந்த கருவி கரணங்களின் விட்டு நாங்கள் விலகி அவை எமக்கு தேவையில்லை என்ற நிலையில் நாம் அவற்றை விட்டு விலகுதல், இந்த 36 தத்துவங்களையும் கடத்தல், அப்பொழுதுதான் அதுவே நிராதார யோகமாகும். அப்படி வாழும் பொழுதே எமக்கு தியானமும் சமாதியும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த 2 பேரும் ஒரே மாதிரியே கூறுவதை நாம் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் நெஞ்சுவிடு தூது என்னும் நூலில் உமாவதி சிவாச்சாரியார் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சைவ சித்தாந்த ஞானி ஆகும். சைவ சித்தாந்தமான 14 நூல்களில் 8 நூல்களுக்கு உரிமையானவர் உமாவதி சிவாச்சாரியார். அவர் தனது நெஞ்சுவிடு தூது என்னும் நூலில், நெஞ்சுவிடு தூது என்பது அவருடைய குரு மறைஞான சம்பந்தர். அவர் மறைஞான சம்பந்தரை சிவனாகவே யோசிக்கின்றார். தனக்கு வந்த குரு ஆகிய மறைஞான சம்பந்தர் சிவபெருமானே என்று அவர் முழுமையாக நம்புகின்றார். நம்பி தனது நெஞ்சை அவருக்கு தூது விடுகின்றார். இது ஒரு சிற்றிலக்கியமாக வருகின்றது சைவ சித்தாந்தத்தில். நெஞ்சை தூதுவிட்டு அவருடைய கொன்றை மாலையை வாங்கி வா என்று தனது நெஞ்சை தூது விடுவதுதான் இந்த நெஞ்சுவிடு தூது என்னும் நூலாகும். இந்த நூலில் அவர் கூறியிருக்கின்றார், குறள் 348 அப்படியே எடுத்து தன்னுடைய சைவ சித்தாந்த தன்னுடைய பாடலில் சேர்த்திருக்கின்றார். ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறாத விளக்கங்களை இவர் தனது பாட்டில் கூடுதலாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதன்படி பார்க்க போனால் அந்த திருக்குறளுக்கே இவர் ஒரு விளக்கம் தருகின்றார் தனது பாடலில் என்பது போல இது அமைகின்றது. இதில் கூறுகின்றார், தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்று திருக்குறள் கூறுகின்றது. திருக்குறள் 348வது திருக்குறள் கூறுகின்றது, தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றவர். அதை உமாவதி சிவாச்சாரியார் தனது நெஞ்சுவிடு தூதில் கூறுகிறார். உன்னை ஒளிய உறவில்லை என்னுமது தன்னை அறிவை தனியறிவை முன்னம் தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்று நிலை தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர்
உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் என்று அந்த பாட்டு அப்படி போய்கொண்டிருக்கின்றது. அதில் இவர் தலைப்பட்டார் தீர துறந்தார் என்றுதான் கூறினாரே தவிர எதை தலைப்பட்டார் என்று குறளில் திருவள்ளுவர் கூறவில்லை. ஆனால் இவர் உமாபதி சிவாச்சாரியார் கூறுகின்றார், பதி அறிவை தலைப்பட்டார், பதி அறிவை தலைப்பட்டார் தீர துறந்தார் என்று சொல்லி இவர் கூறுகின்றார் தன்னுடைய பாட்டில். கூறி போட்டு கடைசியில் சொல்லுகின்றார், இந்த திருவள்ளுவர் வைத்த இந்த மெய் உரை, அவர் கூறியது அத்தனையுமே மெய்யான உரையாகும் என்று சொல்லி அவர் கூறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பதி அறிவை தலைப்பட்டார் என்றால் என்ன என்று பார்த்தால், நாம் திருவருட்பயன் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதில் அவர் கூறுகின்றார்கள், அதற்கு உரை எழுதிய நிரம்ப அழகிய தேவர் கூறுகின்றார், பசு அறிவு, பாச அறிவு, பதி அறிவு என்று 3 விதமான அறிவுகள். அதில் பாச அறிவு என்று கூறும் பொழுது எம்முடைய நிலையில் இருக்கும் பொழுது எமக்கு இருக்கின்ற அறிவு, அதாவது ஆணவத்தால் பீடிக்கப்பட்டவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். எம்மை சகலர் என்று சொல்வார்கள். உடம்பு இல்லாமல் தனிய ஆணவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது கேவல நிலை என்று சொல்வார்கள். உடம்பினோடு உயிர் பிணைந்து இருக்கும் இந்த நிலையில் எம்மை சகலர் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த சகலராக இருக்கின்ற இந்த நிலையில் நாம் அனுபவிப்பது ஆணவ மலத்தின் பீடிப்பால் நாம் இருப்பதனால் நாம் அறிந்து கொள்கின்ற இந்த அறிவெல்லாம் ஒரு மெய் அறிவு அல்ல. நாம் சார்ந்ததன் வண்ணமே இருப்பதுதான் இந்த ஆன்மாவினுடைய ஒரு செயலாகும். ஆகவே ஆணவத்தோடு சேர்ந்து இருப்பதனால் நம்முடைய அறிவு நிலையான அறிவாகவோ மெய்யான மெய்ஞானமாகவோ இல்லை. இது ஞானம் அல்ல. இந்த உலகத்திற்கு நிலை வாழ்வதற்கு நமக்கு தேவையான அறிவை நமக்கு பாச ஞானத்தால் நமக்கு கிடைக்கின்றது. பசு ஞானம் என்று சொல்லும் பொழுது நாம் எம்மை உணர்ந்து கொள்வது, நான் இந்த உடம்பு என்னுடையதல்ல, நான் வேறு, இந்த உடம்பு வேறு என்பதை நாம் அறியும் பொழுது அது பசுஞானமாக வருகின்றது. பின்பு பதிஞானம் என்று வரும் பொழுது அது இந்த கருவி கரணங்களை விட்டு வருவது, கருவி கரணங்களை கடந்து வருவதும் வரையறைக்கு உட்படாமல் இருப்பது. அதற்கு எந்த விதமான முடிவும் இல்லை, எந்த விதமான தடையும் இல்லை. எல்லாவற்றையும் இறைவன் மாதிரியே எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையை அடைவது. அப்படியான நிலையில் அது வரும் பொழுது அது சிவபெருமானின் தனி அறிவாகும். அந்த அறிவையே பதி அறிவென்று இவர் குறிப்பிடுகின்றார். பதி அறிவை தலைப்பட்டவர்கள் என்று என கூறி தெய்வ புலவர் திருவள்ளுவர் உடைத்த மெய் வைத்த சொல்லை என்று திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய பெருமையையே சேர்க்கின்றார் உமாபதி சிவாச்சாரியார். இப்படியானால் திருவள்ளுவர் ஒரு மெய் ஞானிதான் என்பதற்கு என்ன சந்தேகம்? அவர் ஒரு மெய்ஞானி என்பதை நாம் இவர்கள் சொல்வதன் மூலம், மெய்ஞானிகள் சொல்வதன் மூலம் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய ஒரு நூலிலே பெருமைக்குரிய தமிழ் நூல்கள் 6 என்று குறிப்பிடுகின்றார். அதில் வள்ளுவர் நூல் ஒன்றாகவும், அடுத்தது அன்பர் திருவாசகம், புராணம், தொகுசித்தி என்கின்ற இந்த 6 நூல்களும் மிகவும் பெருமைக்குரிய நூல்களாகும் என்று அவர் குறிப்பிடுவதை நாம்
காணக்கூடியதாக இருக்கின்றது. திருக்குறள் கிறிஸ்துவுக்கு முன் 31 அரங்கேற்றப்பட்டது. அப்படி திருக்குறள் அரங்கேறும் பொழுது திருக்குறளுக்கு பின்னால் திருவள்ளுவ மாலை என்று 52 பாடல்கள் புனையப்பட்டுள்ளது. அதில் முதலாவது இந்த திருவள்ளுவ மாலையில் முதலாவது பாடலில் அசரீரி என்று ஒரு பாடல் போட்டுள்ளார்கள். அசரீரி என்றால் உருவம் இல்லாமல் வரும் வாக்குகள் ஆகும். அந்த வாக்கு மதுரை சோமசுந்தர கடவுளால் கூறப்பட்டதாகும். அவர் எப்படி கூறுகின்றார் என்றால், திருத்தது தெய்வ திருவள்ளுவரோடு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க. அதனுடைய உருத்திர சன்மன் என்றால் யார் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் சங்க இலக்கியத்தை சங்க இலக்கிய தொகுப்பான அகநானூற்றை தொகுத்தவர். இவர் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதியின் வேண்டுகோளின்படி பல்வேறு புலவர்கள் பாடிய 400 பாடல்களை தொகுத்தவர். அவரேதான் உருத்திர சன்மன். ஆக சோமசுந்தர கடவுள், மதுரை சோமசுந்தர கடவுள் கூறுகின்றார், அந்த உருத்திர சன்மனும் திருவள்ளுவரும் ஆசனங்களில் இருக்க மற்ற 49 சங்க புலவர்களும் தரையில் இருந்து அந்த திருவள்ளுவருடைய அரங்கேற்றத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் அந்த அசரீரியில் கூறியிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக அரங்கேற்றத்தை பார்ப்பதற்கு புலவர்கள் 49 புலவர்களும் தரையிலிருந்து கேட்க வேண்டும். திருவள்ளுவர் உருத்திர சன்மனோடு ஆசனத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்று அவர் சோமசுந்தர கடவுளே அதை கூறினார் என்றால், நாம் இதற்கு மேல் திருக்குறளை பற்றி எண்ணத்தை பேச முடியும். எவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்த நூல் என்பதை இறைவனாலேயே கூறப்பட்டு உள்ளதை நாம் காணக்கூடியதாக, இந்த பாடல் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக, மெய்ஞானிகளுக்கே குருபூசை செய்யும் சைவ மரபு சைவ உலகத்தில் உள்ளது. அதன்படி யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் தன்னுடைய சைவ வினாவிடையில் அவருடைய குருபூசை மாசி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பும் அவர் ஒரு மெய்ஞானியே என்பதற்கு ஆதாரமாக அமைகின்றது. இப்படி எல்லா விதமான இதுகளையும் நாங்கள் ஒத்து பார்க்கும் பொழுது சைவ சித்தாந்தத்து மெய்ஞானிகள் என்ன கூறியுள்ளார்கள், திருவள்ளுவர் என்ன கூறியுள்ளார் என்பதை நாம் ஒத்து பார்க்கும் பொழுது இரண்டும் சைவ சித்தாந்தத்தை திருவள்ளுவருடைய திருக்குறள் சைவ சித்தாந்தத்தை முழுமையாக தழுவியே கூறப்பட்டுள்ளது என்பதையும் அவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதையும் நாம் இந்த உதாரணங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் இவர் எல்லா ஒரு மெய்ஞானிகளுக்கும் அவர்கள் எதற்காக தோன்றினார்கள் என்கின்ற ஒரு அவதார நோக்கம் உண்டு. திருஞான சம்பந்தரை பார்த்தால் அவர் சமண சமயத்தின் இருளை நீக்குவதற்காகவே அவர் தோன்றினார் என்றும், சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் பார்த்தோமே ஆனால் திருத்தொண்டர் தொகையை தருவதற்காகவே அவர் இங்கு தோன்றினார் என்றும், மாணிக்க வாசகரை பார்த்தால் திருவாசகம் திருக்கோவையாரையும் பௌத்த சமயத்தின் இருளையும் நீக்குவதற்காகவே அவர் இங்கு தோன்றினார் என்றும் கூறுகின்றார்கள்.
அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவரின் அவதார நோக்கம் என்ன என்று சில இடங்களில் கூறியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், 49 சங்க புலவர்களும் தம்மிலும் பார்க்க மேம்பட்டவர்கள் இல்லை என்பது பிரம்மா தேவனுக்கு ஒரு எண்ணமாக இருந்ததாம். பிரம்மதேவனே திருவள்ளுவராக வந்து இந்த திருக்குறளை எமக்கு தந்துள்ளான் என்பதே அவர்களுடைய எமது அறிஞர்களுடைய நோக்கமாக உள்ளது. அதற்கு ஆதாரங்களும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பிரம்மதேவன் கல்வியில் தானே சிறந்தவர், 49 சங்க புலவர்களும் தம்மேலும் பார்க்க மேம்பட்டவர்கள் அல்ல என்று அவருடைய அகங்காரம் இருந்ததாகவும், கல்வியில் நான் சிறந்தவன் என்று ஒருவரும் அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகவே இறைவன் அவரை இங்கு அனுப்பி வைத்து தமிழ் வேதம் பாடும்படி வைத்தான் என்றும் அவர்கள் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் கூறினேன், அவர் திருவள்ளுவருடைய திருக்குறள் அரங்கேற்றம் செய்யும் பொழுது அதில் 53 பாடல்கள் திருவள்ளுவ மாலையில் புனையப்பட்டு உள்ளதென்றும், அந்த திருவள்ளுவ மாலையில் 49 சங்க புலவர்களோடு ஒரு அசரீரியும், அதனுடன் அந்த பாண்டிய மன்னனாகிய உக்கிர பெருவெழுதி அவனும் வந்து ஒரு தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சிறந்தவனாக இருந்தான். அவரும் ஒரு பாடலை புனைந்துள்ளார். அந்த பாடலில் இதற்கு மறுமொழி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலாவது, நான் மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளாக நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நுண்ணுரையை என்று சொல்லி அந்த தன்னுடைய பாடலில் அவர் குறிப்பிட்டுள்ளதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இது சாதாரணமாக எழுதப்பட்ட ஒரு பாடல் அல்ல. அந்த அரங்கேற்றம் செய்த பொழுது அந்த திருவள்ளுவ மாலை அவரால் வரப்பட்ட பாடலில் அவர் இதை குறிப்பிட்டுள்ளார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளாக நான்முகத்தோன் என்பது பிரம்மா, நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நுண்ணுரையை என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இப்படியாக இவை அனைத்தையும் மேல் கூறிய அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் ஒரு மெய்ஞானியே என்பதும், அவர் தனிய நீதி நூலை மட்டும் தழுவவில்லை, சைவ சித்தாந்தத்தையும் முழுமையாக தழுவித்தான் இருக்கின்றார் என்பதையும் பல இடங்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு இதை இனி உங்கள் முன்னிலையில் இவற்றை வைக்கின்றேன். நீங்கள் உங்கள் கேள்விகளின் மூலம் உங்களுக்கு இது திருவள்ளுவற்ற திருக்குறளை பற்றி இங்கு கனபேருக்கு இன்னும் கூடுதலாக தெரியக்கூடும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு உள்ள எண்ணங்களையும் உங்களுடைய இதுகளையும் எனக்கும் இங்குள்ள மற்றவர்களுக்கும் தெரிந்தவர்கள் எடுத்து கூறி இன்னும் கூடுதலாக நாம் அறியக்கூடியதாக இருப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என நினைக்கின்றேன். இவ்வளவு நேரமும் என்னுடன் இருந்து என்னை பேச வைத்த இறைவனுக்கு எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் இங்கு இல்லாத நேரங்களில் இவற்றையெல்லாம் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து எனது பேச்சை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. மிக அழகான உரை, அழகான தத்துவங்கள், புதிய விடயங்களை எல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதற்கு முதல்ல
எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் ஒரு 30 கைதட்டுகள் மூலம் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமையம்மா, நான் இடையிடையே கேட்க இருக்கிறேன். நல்ல நல்ல அழகான புதிய விடயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நிறைய நீண்ட ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள். சைவ சித்தாந்தத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பும், உண்மையிலேயே திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு ஞானியா என்பதற்கு நிறைய ஆதாரத்தை காட்டியிருக்கிறீர்கள். கடைசி பாடல் ரொம்பவே ஆதாரமாக இருக்கின்றது, திருவள்ளுவ மாலையில் உள்ளது. இப்பொழுது எங்களுடைய இது சம்பந்தமா நிறைய விடயங்களை தருவார் என்று நினைக்கிறேன். கண்குவனேசன் ஐயா, வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அருமையில் 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 அருமை. 4 முறை கூறுகின்றேன். 3 முறைதான் கூற வேண்டும் என்பார்கள். எனது பேச்சை, உங்களது பேச்சை நான் 4 முறை அருமையிட்டு கூறியுள்ளேன். அதுக்கு ஒரு சைவ சித்தாந்த தத்துவம் உள்ளது. ஒரு சமஸ்கிருத வார்த்தையை, உதாரணமாக சுப்பிரமணியர், சுப்பிரமணியா 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 என்று 3வது முறை நிப்பாட்டிவிட வேண்டும் என்றது ஒரு தத்துவம். ஆனால் உங்களது பேச்சுக்கு நான் 4 முறை கூறுகின்றேன், சிறப்பின் அருமை கருதி. நீங்கள் கூறினபடி எனது எண்ணங்கள் சிலவற்றை கூற விரும்புகின்றேன் அம்மா. அது உங்களுக்கு பிடித்திருந்தால் கூறுங்கள், அது பிடித்துள்ளதா என்று. திருவள்ளுவர் உலகுக்கு அளித்த திருக்குறள் மனித வாழ்க்கைக்கு ஒழுக்க நெறி காட்டும் ஒளிவிளக்காகும். அதில் அவர் முதல் குறளிலே கூறுகின்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் உலகம் தொடக்கம் இறைவன் என்பதை கூறுகின்றது. இது சைவ சித்தாந்தத்தின் முதன்மை கருத்தான பதி என்பதைத்தான் உணர்த்தி நிற்கின்றது என்று நான் கூறுகின்றேன். அதில் தவறு இருக்க முடியாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். சைவ சித்தாந்தம் மனிதன் பாசங்களை விட்டு இறைவனை அடைய வேண்டும் என்று போதிக்கின்றது. அதுபோலவே திருக்குறளும் வேறு விதமாக ஒழுக்கம், அன்பு, அறம் ஆகியவற்றின் மூலம் உயர்ந்த வாழ்க்கையை அடைய செய்கின்றது. திருவள்ளுவர் கூறுகின்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருமூலர் கருத்தின்படி அன்பே சிவம். அது திருமூலர் தான் முதல் சைவ சித்தாந்தத்தை உலகுக்கு எடுத்து கூறினவர் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் மெய்கண்டர் எல்லாம் பிறகுதான் வந்தார்கள். மெய்கண்டார் உண்மையாக முன்னும் இருந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை தொகுத்துத்தான் கூறியுள்ளார் என்று நான் எண்ணுகின்றேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். மேலும் திருக்குறள் தவம், ஒழுக்கம், அடக்கம், கருணை ஆகிய 4 வலியுறுத்துகின்றது. முடிவாக கூறில் திருக்குறள் வாழ்க்கை நெறியை எடுத்துரைக்கின்றது. சைவ சித்தாந்தம் வாழ்க்கையின் இறுதியான இலக்கை எடுத்துரைக்கிறது என்று கூறி உங்களது பதில் கருத்தை எதிர்பார்க்கின்றேன். நான் கூறியதில் ஏதாவது தவறு இருக்கா என்று கூறுங்களம்மா. நன்றி. இல்ல, நீங்கள் சொல்லிய அத்தனையும் சரியானதுதான் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லிய அத்தனையும் சரியானது. நான் அதான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவரும் திருக்குறளை பற்றி நிறைய படித்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கூற வேண்டும் என்று. ஆனால் இந்த நான் இன்றைக்கு சொல்ல எடுத்துக்கொண்டது என்னென்றால், அதிகமானோரிடம் ஒரு கருத்து உள்ளது, திருக்குறள் ஒரு நீதி நூலே என்று. அவர்கள் அதை சைவ சித்தாந்தத்தையும் அவர் தழுவி தான் எல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்பதை பற்றி அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆகவே எல்லோருக்கும் திருக்குறளில் திருவள்ளுவர் சைவ சித்தாந்தத்தையும் எடுத்து நிறைய ஆண்டுள்ளார். அவருடைய கருத்துக்களை எடுத்து சைவ சித்தாந்தத்தில் பின்பு வந்தவர்கள் அதை பாவித்துள்ளார்கள். ஆகவே 2க்குள்ளும் நல்ல தொடர்புள்ளது என்பதை கூறுவதற்காகவே தான் நான் இன்று அதைத்தான் மெயினாக எடுத்து இன்றைக்கு கூறியிருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன அத்தனையும் சரியான பாயிண்ட்ஸ் தான். நன்றி அம்மா. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்
கடவுள் நம்பிக்கை இல்லாத கருணாநிதி கூட எழுதியுள்ளார். ஆனபடியால் அதை ஹைஜாக் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் அவர் விடுகிறார். அதாவது கடவுள் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற கருணாநிதி எவ்வாறு திருக்குறளுக்கு உரை எழுதுவார் என்பதுதான் எனக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் எடுத்த எடுப்பிலேயே கடவுள் வாழ்த்தைத்தான் திருவள்ளுவர் கூறியுள்ளார். முதல் குறளை நான் கூறியபடி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகென்றது இறைவன் பற்றிய கருத்து தானே. இதையெல்லாம் வேறு விதமாக பொருள் கொடுத்து எவ்வளவோ துன்பங்களை தமிழ் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் பிழையானவர்கள் என்று நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து பஞ்சாஜரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்தி அம்மா அவர்கள் அருமையாக எங்களுக்கு திருக்குறளை விட சைவ சித்தாந்தத்தை பற்றிய விவரத்தை கூடுதலாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது முதல் சனகுமாரர் எப்போ இந்த சைவ சித்தாந்தம் வந்ததுன்றதை எங்களுக்கு படிப்படியாக கொண்டு வந்து என்ன மாதிரி நம்ம திருஞான சம்பந்தர் என்ன மாதிரி சமணர்களுக்கு வாக்கு கொடுத்தாரு, சமணர்களுக்கு எதிரான வாக்கை கொடுத்தாரோ அதே மாதிரி மார்க்கண்டேயரும் புத்த சமயத்தில் சொன்னவர்களுக்கு உரிய வாக்குகளுக்கு எதிராக வாக்கு சைவ சித்தாந்தத்துக்கு சப்போர்ட்டாக வாக்க கொடுத்திருக்கிறார் என்பதையும், அது மட்டுமே இல்லாமல் திருக்குறளில் இன்றுதான் நான் அறிந்தேன் பதி என்ற சொல்லு அங்கே இருக்கிறது என்றால் அப்ப சைவ சித்தாந்தம் அங்கேயும் இருக்கிறது என்றதை ஒப்பு ஆகிறதாக எனக்கு தெரிகிறது. கன பாயிண்ட்களை சொல்லியிருந்தார். எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு கொண்டு போய் விடலாமே ஒழிய இந்த சொற்கள் இருக்குது என்றால் அது கட்டாயம் சைவ சித்தாந்தமும் அதில் இருக்கின்றதுதான் அர்த்தம். நம்ம அருமையாக பேசியிருக்கிறார். இதை பற்றி இன்னும் கூடுதலாக ஆராய வேணும் என்பதை வேண்டி இன்னும் வந்து பேசும்படி வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நன்றி நன்றி. இந்த தளத்துல பேசிய ஒரு பெயர் மறந்துட்டேன். அவர் சொல்லி கணக்க சொல்லி போட்டு சொன்னார், பேச்சு என்னுடையது, கருத்து உங்களுடையது என்று. அதை கேட்டோன்னு நான் வியந்து போயில ரியலி அட்மயர்ட். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எப்பொருள் யார் வாயில் கேட்பினும் அப்பொருள் மெய்யை காண்பது என்று சொல்லி இருக்கல. இப்ப நீங்களே சொன்னீங்கள் உங்களுடைய கருத்துக்களே ஏற்க போறேன் என்று சொல்லி. ஆனபடியா நான் இதுல 3 விஷயம் சொல்ல போறேன், டைம் எடுக்க போறேன்னு தெரியல. சிம்பிளா சொல்றத முதல் சொல்றேன். நீங்க சொன்னீங்க மெய் அறிவு என்று நாங்கள் நினைக்கிறதெல்லாம் மெய் அறிவு இல்லை என்று. ஆங்கிலத்தை சொல்ல போனா there is nothing called wrong knowledge, there is something called misunderstanding. If there is wrong knowledge, that means not knowledge. அது மாதிரி சைக்காலஜி என்ன சொல்லுதுன்றா மெய் அறிவு இல்லாம நாங்கள் எடுத்துக்கிறதெல்லாம் மாய என்று சொல்லுது. அது சிம்பிள், அதை முடிப்போம். மற்றது இந்த சார்பு இறைவனுடன், இந்த சார்பு கெடுதலா இருக்கணும். இப்போ சார்புடன் என்று சொல்லியிருக்க நீங்க இறைவனை தான் சேர்க்கிறீர்கள். நான் அதை என்ன மாதிரி பார்க்கிறேன்னு சொன்னா, நாங்கள் எந்த ஒரு எண்ணத்தை வச்சாலும் ஏதோ ஒன்று சார்ந்துதான் நாங்கள் அதை அடைய போடுவோம். அன்றைக்கு நான் ஒரு சொன்னான், I said ஒப்பிடணும் மதிப்பிட வேண்டாம். ஒப்பிடுறது அப்ப ஒப்பிடாமல் நாங்கள் பகுத்தறிவு வளர்க்கலாது. அப்ப ஒப்பிட்டுதான் பகுத்தறிவு. ஆனா ஒப்பிடைகளை நீங்க மதிப்பீடு செய்தீர்களோ படாருன்னு தீர்ப்படைச்சிருக்கீங்க. அப்ப இதுல இந்த சார்புடன் என்று சொல்ல என்ன மாதிரி சொன்னா, இருப்பவன் இல்லாதவனோட கொடுக்கணும். ஆனா அதிகமா இருப்பவன் என்ன செய்யறான்னு சொன்னா, கொடுக்குறான் கொஞ்சத்தை டாக்ஸ் இவேஷனா கொடுக்குறான், அல்லது ஏதோ தான் கூட செய்யறான்னு கொடுக்குறான் ஒழிய பயிரோணும். அப்ப அதுல அன்ஈக்குவலை வந்துட்டு, அப்ப அது ஒரு சார்பு. அப்ப இருப்பவன் இல்லாதவோட சம பங்கோட ஒன்று இல்லை, ஏழுமானவங்கள கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப சார்பு கட்டுறதுன்னு சொல்லி சார்பு சேர்ந்து சொல்லி எல்லாம் ஒரு தர்மத்துடன் சார்ந்து சத்தியத்துடன் சார்ந்து இருப்பவனும். அப்ப ஈக்குவலா இருக்கிறதும் ஒரு தர்ம முறைதான். கடைசியானது எனக்குள்ள இறைவன் இருக்கிறாங்க. அப்ப இறைவன் செய்ததெல்லாம் இறைவன் பணி என்று சொன்னால், நான் அதை எப்படி எடுக்கணும்னு சொன்னா, இறைவன் கட்டளைன்னு எடுக்கணும். இறைவன் கட்டளை என்றால் எல்லாம் சத்தியம், ரைச்சஸ்னஸ் ஒரு வேர்டு இருக்கு ஆங்கிலத்துல. ரைச்சஸ்னஸ் என்றால் தர்மம் தான். அப்ப காலையில் ஒரு பேச்சுல கூட இந்த கர்மான்னு சொல்லி கேட்கல, நாங்கள் இதை பாத்தீங்களா, திட்டி கொண்டு செய்தால் ஒரு நாள் திட்டி கொண்டு செய்தால் ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்.
அது மட்டும் இல்ல, விரும்பாதனவை நீங்கள் விட்டு விடணும். ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரையில விரும்பாதது சிலதில் கடமையா வந்துட்டுது. அப்ப கடமை என்று சொன்னா நீங்கள் புறுபுறுக்காமல் இது என்னுடைய கடமை செய்யறன்னு ஒழிய அதோட ஒழிய விலகிறல நின்று செய்து போட்டு போகலாம். ஐ டூ தட் ரியலி. எனக்கு குடும்பம் வந்து எனக்கு இல்லாட்டியும் லாட் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாம் தர்மம் இல்லாம இருக்குது. பட் ஐ ஹேவ் டு டூ ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ அங்கிள் என்ற முறையில செய்யறேன். ஆனா நாங்க விசிட் பண்றேன் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், ஸ்ரீலங்காவுக்கு போய் அம்மா இருக்க மட்டும் போனேன். அம்மா இருந்த பிறகு போக தேவையில்லை. மற்றவர்களுக்கு இது ஒரு கடமை இருக்கு, சகோதரன் நெஃப்யூஸ் என்று சொல்லி அதை செய்யறேன் ஒழிய அங்க போயிருந்து நான் கொண்டாடி என்றது எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் என்று சொல்லக்கூடாது, ராங் வேர்ட். அதை எட்டு செய்யறேன், கடமை என்று செய்யறேன், அவ்வளவுதான். அப்ப இது எனக்கு 3 நேரமா எனக்கு பிடிச்சது. நீங்க சொன்ன அவ்வளவும் எனக்கு பிடிச்சது. ஆனா நான் எடுக்கிற விதம் வித்தியாசம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் என்னண்டா, நீங்க இப்ப சொல்றதெல்லாம் நான் இந்த சைவ சித்தாந்தம் என்று வரைக்குள்ள நாங்கள் இந்த மாயா கருவிகளோடு சேர்ந்து இருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த உடலோட இருந்து நாங்கள் செய்யறதும், நாங்கள் இந்த உலகத்தில என்னென்னத்தை பார்க்கிறோமோ, என்னென்னத்தை செய்கின்றோமோ, இதுகள் எல்லாமே மாயோடு சம்பந்தமானது. இது ஒன்றுமே நிலை இல்லை. நிலை இல்லாதவற்றை நாங்கள் நிலை என்று நினைத்து நாங்க போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்ற என்றால், இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுட்டு இந்த மாயோடு சேர்ந்தவற்றோட நீங்கள் வீணாக தாய்மை செலவழிக்காதீங்க. இவற்றையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இந்த கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு வர்றதுதான் ஞானம். இந்த கருவிகரணங்களோடு எங்களுக்கு வருவது ஜஸ்ட் இந்த உலகத்துல நாங்கள் வாழ்வதற்குரிய அறிவு. அதனால நான் இன்டரப்ட் பண்ணேன். அப்படின்னா துறவரத்தை விட்டா வேற வழி இல்லை. துறவரம் மெய்யறிவை கண்டு அவர் என்னத்தை பற்றி கூட கதைக்கிறார் என்றால் பிரவாமையை பற்றி தானே கதைக்கிறார். உங்களுக்கு பிரவாமை வேண்டுமானால் நீங்கள் இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். இந்த கருவிகரணங்களை நீங்கி நீங்க அப்படி என்று வரும் பொழுது நீங்கள் இறைவனோடையே சார்ந்து எல்லாமே இறை செயல், எல்லாமே இறைவனால் தான் வருகின்றது. நான் எனது என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு புறவாமை வரும். அதுதான் இந்த காலம்புறம் சொன்னார்கள், ஈகோ இல்லாம போகணும், ஈகோ இல்லாம போகணும். பிறந்து இறந்து கொண்டு வந்துதான் நீங்க நடுகவே வந்து கொண்டு என்ன பொறுத்தவரையில ஈகோ 0 வாரத்துக்கு நீங்க இறக்கணும். அது மட்டும் நீங்க ஃபுல்லா கலட்டல, அது குறைச்சி வச்சிருக்கலாம். நீங்க இறக்கும் பொழுது உங்களுக்கு பிறப்பு உண்டாகும். உங்களோட கண்ம வினைக்கு ஈடாக பிறப்பு உண்டாகும். நான் அந்த போய் யோசிக்கல. நான் என்ன சொன்னா, ஈகோ 0ன்னு சொன்னால் அது உங்களை டெத்லாம் நடக்குது. ஆனால் நீங்க ஏதோ குறைச்சு கொண்டு வச்சிருக்கலாம். அது சாத்தியம். நீங்க குறைச்சு கொண்டு வரலாம். அப்படி குறைச்சு கொண்டு வர இன்னும் ஒரு கொஞ்சம் பிறவிகள் போக போக பிறகு உங்களுக்கு அந்த பிரவாமை என்கின்ற தன்மை உங்களுக்கு சேரும். இல்ல நான் அப்போ சொன்ன ஒப்படையில ஈகோ இருக்குது இல்ல. அதாவது இது எனக்கு பிடிச்சதா இல்ல, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அது நான் வந்துட்டு பாத்தீங்களா. அதான் நான் என்றது சார்பு கெடுதல் அதான் மீன் பண்றேன் எனக்கு படுகுது. பிகாஸ் நாங்க எந்த எண்ணமும் ஒரு சார்போடு தான் இருக்குது. சார்பு இல்லாமல் எண்ணம் வந்தால் I don't know, you must be mentally ill என்று தான் நான் சொல்லுவேன். இல்ல mentally இல்ல நீங்க சார்பு இல்லாம ஒப்பிட வேணும், ஆனா மதிப்பிடக்கூடாது. நீங்க என்னத்தை செய்யும் பொழுதும் இது நான் செய்யவில்லை, இது எல்லாமே இறைவன் செயல் அப்படி எடுக்கலாம். அதான் ஆண்டவன் கட்டளை என்று எடுப்போம். அவன் தான் செய்யறான் என்று சொன்னா நான் அவனேதான் எல்லாம் செய்கின்றான், இது ஒன்றுமே நான் செய்யவில்லை என்கின்ற அந்த நிலையை நீங்கள் இப்ப நீங்கள் என்ன ஒன்று நடந்தாலும் அதை இறைவனட்டியை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கையில் எடுக்காம இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு பெயின் இல்லாம போகுது இல்லையா. you don't suffer from that because you think, oh, this has to happen, this is கடவுள் தான் without entanglement என்று சொல்றாரு. engage பண்ணுங்க, don't get entangled. அதெல்லாம் அந்த பந்தமே வருது. I am in that stage. I don't get involved. Engage பண்ணணும். Anyway, I don't want to take a lot of time. Thank you very much.
ஐ மீன் இப்படி வந்து கதைக்கத்தான் வேணும். ஏனென்றா அப்படி கதைக்குள்ளதான் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும் இல்லையா? எல்லாமே சரி என்று கேட்டுக்கொண்டு போகாமல் நாங்கள் இப்படி எங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் கதைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கூட ஒரு தெளிவு அதுல உண்டாகும். அப்படியே நீங்கள் கேட்டதில் எல்லாம் சரி என்றுதான் நான் சொல்றேன். நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி ஐயா. அடுத்து ராதே அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல வர இல்லாததுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கோர்றேன். என்னன்னா எனக்கு அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அம்மா, நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் நீங்கள் வந்து சைவ சித்தாந்தத்தை வந்து இந்த மெட்டாக்கள் சைவ சித்தாந்தத்துல உமாபதி சிவாச்சாரியார் மற்றவர்கள் எல்லாம் சொல்லது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு திருக்குறளையும் எடுத்து நீங்கள் அதை சொல்லி இருக்கிறீங்கள். அது அது நீங்கள் ஒரு சமய தொடர்போட சொல்லி இருக்கிறீங்க. ஆனா உண்மையில நான் திருக்குறளை பார்க்கிற விதம், நான் ஒரு நாளும் அதை ஒரு சமய நூலாக கருதவில்லை. அது வந்து ஒரு பொது நூல், அது வந்து ஒரு வாழ்வியல் நூல். அப்ப இப்ப இந்த திருவள்ளுவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தவரும் தங்கடேன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு மதமும் அதுல இருக்கிற அவ்வளவு கருத்தும் தங்கட கருத்துன்னு சொல்ல இயலாது. ஏனென்றா அதுல எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் கணக்க இருக்குது அந்த திருக்குறள்ல. மற்றது நீங்கள் திருக்குறளை முழுக்க எடுத்து 1330 குறளையும் எடுத்து வடிவா ஆராய்ந்து பார்த்தீங்களா திருவள்ளுவர் தன் கடவுளுக்கு ஒரு பெயர் கொடுக்க இல்ல, அவர் ஒரு குறள்லையும் கடவுள் என்ற வார்த்தையை பாவிக்க இல்ல, ஒரு சமயத்தை பற்றியும் சொல்ல இல்ல. அவர் வந்து கோவிலுக்கு வழிபாட்டு முறைகள் அதுகள் இதுகளை பற்றி ஒன்றும் சொல்ல இல்ல. கண்மம் கழுவாய் என்ற இந்த சொல்லுகளும் அவர் அங்கே எதிலையும் பாவிக்க இல்லை. மற்றது சடங்குகள் விழாக்குகள் சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் கோவில்கள் இதுகள் ஒன்றுமே இல்லை. ஆனா குறள் 1103 நீங்கள் பார்த்தீங்களா அந்த குறள்ல அவர் சொல்லுறார், தலைவியிடம் பெற்ற இன்பத்தை விட தாமரை கண்ணின் உலகு இனியதா என்று கேட்கிறார். அதுல இருந்து தெரியுது என்னண்டா அவர் இந்த தாமரை கண்ணனை எந்த களத்துல வள்ளுவர் வச்சிருக்கிறார் என்பது அந்த குறளை படிச்சீங்களா அதுல வடிவா விளங்கும். மற்றது இன்னொன்று என்னண்டா இந்த கல்லாடர் என்ற ஒரு அறிஞர் கல்லாடம் என்ற ஒரு புத்தகத்துல போட்டிருக்கிறார் என்னண்டா, சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவன். கல்லாடம் என்ற புத்தகத்துல போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் என்று பார்த்தீங்களா, சமயங்களை வளர்ப்போர் தத்தம் சமயத்திற்கு பொருந்துவன என்று கூறுவினமா திருக்குறளை. ஆனா அவர் சொல்றார் என்னண்டா, அவ்வாறு கூறாமல் எல்லா சமயத்திற்கு பொருந்தும் வழி உலகியல் கூறிய வள்ளுவர் என்று அவர் சொல்றார். அப்ப இது வந்து கொஞ்சம் வள்ளுவட்ட குறளை வந்து திருக்குறளை வந்து நாங்கள் எப்படியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு விருப்ப மாதிரி அதை சொல்லலாம். அது சரியோ பிள்ளையோண்டு நான் அதை சொல்ல வர இல்லை. ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த திருக்குறள் வந்து ஒரு நீதி நூலும் தான், ஒரு வாழ்வியல் நூலும் தான். ஆனா கடைசி வரையும் அது சமய நூல் இல்லை. அது என்னுடைய கருத்து. சில ஆக்களுக்கு இது பிடிக்கலாம், சில ஆக்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அது என்னுடைய கருத்து. இது வந்து இதை நான் பொதுமறைன்னு சொல்ல மாட்டேன். உண்மையில இது வந்து அவர் சும்மா எங்கட வாழ்க்கை ஒரு வாழ்வியல் நூல். நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி அறத்தோட வாழ வேணும் என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய கடவுளை கும்பிடு என்று சொன்ன மாதிரி எனக்கு தெரிய இல்லை. அவர் சொல்லுற கடவுள் வந்து இந்த கடவுள் வாழ்த்துல அந்த கடவுள் வாழ்த்து அந்த 10 குறள்லையுமே அவர் கடவுள் என்ற சொல்லு பாவிக்க இல்லை. ஆனா நான் படிச்ச விதத்தில் அவர் சொல்லினம் என்னண்டா, அவர் வந்து ஒரு முழுமுதற் பொருள், அந்த முழுமுதற் பொருளை வணங்கு என்று சொல்லி இருக்கிறார், வணக்கம் செலுத்து என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய தொழு என்று சொல்ல இல்லை.
வாலறிவன் என்றவர் சொல்லேக்குள்ள ஒரு தூய அறிவுடையவன், ஒரு வெண்மையான தூய்மையான அறிவுடையவன், அவன்தான் அந்த வாலறிவன். அந்த வாலறிவனை வணங்கு என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய அவரை தொழுது தேவாரம் படிச்சு அப்படி என்னாலும் செய்யன்னு சொன்னதை நான் படிக்கவில்லை. அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆனா நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சபடியா நீங்க அதை சைவ சித்தாந்தத்தோட நீங்கள் பொருத்தி சொல்றத பற்றி அதை பற்றி நான் ஒன்றும் அதுல ஒரு சரிபிழை ஒன்றும் நான் சொல்ல வர இல்லை. நான் சும்மா எந்த கருத்தை மட்டும் இதுல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்னதுல ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா? நீங்கள் அந்த கல்லாடத்தை பற்றி சொன்னீங்கள் தானே. கல்லாடம் வந்து ஒரு பெரிய ஒரு பழைய நூல், அது பழமை வாய்ந்த ஒரு நூல். அந்த நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த திருவள்ளுவ மாலையில முதலாவது நூல் அசரீரி என்று இருந்தது. அந்த அசரீரி வந்து மதுரை சோமசுந்தர கடவுளால, இது மதுரையில தான், அங்கதான் இந்த அரங்கேற்றப்பட்டது. அப்ப அந்த அசரீரி சோமசுந்தர கடவுளாலதான் சொல்லப்பட்டது. அவர் சொல்லுகிறார், திருத்தது தெய்வ திருவள்ளுவரோடு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க என்று அந்த முதலாவது அசரீரியில இறைவனே சொல்லுகிறார். அதை கல்லாடத்துல வந்து அவர் கல்லாடர் சொல்லுகிறார் என்னென்றால், என்னென்ன அந்த நூல்ல அவர் சொல்றார், உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான் என்று சொல்லுகின்றார். அந்த முதல் கவிய பாடிய முக்கட்பெருமான் என்றார். 3 கண்ணுடைய அந்த பெருமான் என்பது அந்த சிவபெருமானே ஆகும். அப்ப கல்லாடத்திலேயும் அவர் அப்படித்தான் கூறியிருக்கின்றார் அந்த கல்லாடர். நீங்கள் அவர் சொல்லுகிறார், வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான் என்று சொல்லுகிறார். அதுல நீங்கள் போய் அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஆகவே மற்றது ஈவன் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் அதுல வந்து என்ன சொல்லப்படுது என்றால், எந்த நாட்டில உள்ளவனும் எந்த சமயத்தில உள்ளவனும் அவன் தன் கடவுள் தான் என்று சொல்லி அவன் வழிபடும் பொழுது அவனுக்கு அந்த இறைவனாக இருப்பவனே நீயே என்றுதான் சிவபெருமானை சொல்லுகிறார்கள். அவையிலே சொல்லையில நீ சிவபெருமான் என்று சொல்லி கும்பிடு, நீ ஜீசஸ் என்று கும்பிடலாம். முஸ்லிம்ஸ் வந்து தங்க உதவி செய்பவனும் அவனே என்றுதான் நமக்கு சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் வந்து கடைசியாக எங்கள மனதில் நாங்கள் எதை நம்புகிறோமோ அதுதான் நமக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். ஒருவரை போஸ்ட் பண்ணி நீ இதைத்தான் நம்புன்னு நாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாங்கள் எதை நம்புகிறோமோ அதற்கு என்னென்ன உதாரணங்கள் இருக்கின்றதோ அவற்றை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு முன்னால வைக்க முடியும். மற்ற மெய்ஞானிகள் என்னத்தை கூறியிருக்கின்றார்களோ அதை மட்டும்தான் நாங்கள் கூற முடியும். நீங்கள் சொல்றது சரி என்று ஆர்கியூ பண்றதுக்கு ஒருவருக்குமே தகுதி இல்லை, ஒருவருமே அதை செய்ய முடியாது. நான் அதை உங்களுக்கு பிள்ளையா யோசிக்கல. நன்றி 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 அம்மா, இருவருக்கு நன்றி அம்மா. ராதையம்மா, நீங்க சொன்னது நல்ல கருத்து தான். அம்மா சொன்னது பிரம்பனே வந்து திருவள்ளுவராக மாறித்தான் இந்த திருக்குறளை எழுதினார் என்று திருவள்ளுவ மாலையிலே அந்த பாடல், முதலாவது பாடல் அம்மா, அது முதலாவது பாடல், அது அசரீரி. அசரீரி மன்னன் பாடின பாட்டுலதான் அவர் கூறியிருக்கிறார். அந்த திருவிழா மன்னன் பாடிய பாட்டுல அவர் சொல்லி இருக்கிறார், பிரம்மதேவன் தான் வந்து
இவராக மறைந்திருந்து பாடினார் என்று பாடினார் என்று இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் சில வேளையில அந்த வடிவத்தில் அவர் வந்திருக்கலாம். ஏனென்றா வள்ளுவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாங்க பார்க்கும்போது எந்த ஒரு நூலையும் எந்த ஒரு இலக்கியத்திலையும் யாருமே சொல்ல இல்லை. இதுவரைக்கும் சொல்லப்படாததுதான் திருக்குறள்ல இருக்குது. அதை ஆராய்ந்து பார்த்தால் அது இன்னும் வித்தியாசம். கம்பர் எழுதின கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் என்று எல்லாத்தையும் சாரி, வள்ளுவர் கழுவின நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல இருந்துதான் வள்ளுவர் தீதும் நன்றும் பிறர் தர வாராண்டதுல தொட்டு கடைசி வரையும் அவர் தொல்காப்பியத்தை தான் அவர் ஒரு இருக்கு. நாங்கள் திருக்குறளை படிச்சு கொண்டு போகைக்குள்ள திருக்குறளுக்கு தொல்காப்பியத்தை மேல்கோள் காட்டினோம். எல்லா கருத்துக்களும் திருக்குறள்ல இருந்தாலும் அம்மா தன்னுடைய கண்ணோட்டத்துல அவ சொல்ல வந்தது சைவ சித்தாந்த கருத்துக்கள் இங்கே இருக்கின்றன என்பதை அதை நாங்கள் ஆதாரபூர்வமாக தந்திருக்கின்ற அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்து கண்கோணேசன் ஐயா. நன்றி அம்மா. நான் திருப்பி வர்றதுக்கு மன்னிக்கவும். நான் ஏதோ பேச இருந்து இப்ப ஏதோ சொல்ல வேண்டி இருக்கிறது. திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் இல்லாத எல்லாமே இருக்கு. ஒரு சுருக்கமா சொன்னா திருக்குறளில் இல்லாதது இல்லை என்றதான் அந்த கருத்து. அந்த கடவுளை பற்றிய கடவுள் என்ற சொல்ல அவர் பாவியாட்டியும் கடவுளுக்கான சொற்களையும் அவர்தான் கடவுள் என்ற அடியை பற்றி தொழுதலை பற்றி கூடுதலாக சொன்னார். நான் உதாரணமா சொல்லுகின்றேன். ஆதிபகவன் முதற்கே உலகு. முதல் ஆதிபகவன் என்றது இறைவன், அது உண்டு. இரண்டாவது அறிவன் நற்றாள் தொழார் தொழாரினர். அந்த இறைவனது அடிகளை தொழாதவனுக்கு கற்றதால் என்ன பயன் என்று கேட்கிறார். தொழார் தொழார் கேட்கிறார். இரண்டாவது குறள் நற்றாள் தொழார் எரின். அது இதை விட திருவள்ளுவர் சொல்ல முடியாது இல்லையா? தொழ வேணும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதுல மான் அடி சேர்ந்தார். மலர்மிசை அடி இறைவனது அடியை காலை வணங்க வேணும் என்று சொல்கிறார். நாலாவது குறளையும் அடி வேண்டுதல் வேண்டாம இல்லான் தான் சைவ சித்தாந்தத்தில் எல்லாரும் பிள்ளையா விளங்குறது. இந்த பெருவிரல் வந்து சிட்டி விரலில் அந்த எனிவே அது அடியண்ட அடுத்த குறள் கூறுறார். இருள் சேரின் சேரா இறைவன். கடவுள் என்று சொல்லவில்லை, இறைவன் என்று சொல்லுகிறார். அடுத்த குறள்ல சொல்லுகிறார் பொறிவாயில் ஐந்தவித்தான். எந்தா மெய்வாய் கண்மூக்கு செவி ஐந்தையும் கூறுகிறார். அதான் அந்த ஐந்தும். பிறகு அடுத்த குறள்ல தனக்கு சேர் என்றார். இறைவனது அடியை போய் சேர் என்றுதான் சொல்லுகிறார். பிறகு அறவாளி அந்தனர் தாள். அடுத்த குறளையும் தாளை பற்றி தான் சொல்லுகிறார். குணத்தான் தாளை அவர் அதாவது இறைவனது அடியத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். இறைவி கடைசியாகவும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதர். திருக்குறள் என்ன கூறுறார் என்றால் சைவ சித்தாந்தம் கூறிய உங்களோட விரல் எடுத்தீங்கள் என்றால் இறைவனது அடியில் அதாவது எமது அடி. திருவள்ளுவர் 10 குறளையும் கூறுகின்றார் என்று கூறி முடிக்கிறேன். ராதாம் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். தன்னுடைய கடவுளை வந்து ஒரு முழுமுதற் பொருள் என்று சொல்லி அந்த கடவுளை வணங்க என்று சொல்லுறாரே ஒழிய அந்த கடவுளுக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்கல என்றுதான் நான் சொல்றேன். சிவனோ இயேசுவோ அல்லாவோ அக்பரோ என்ன அவர் அதுக்கு ஒரு பெயர் கொடுக்க இல்லை. அந்த முழுமுதற் பொருள் என்று சொல்றார். அதைத்தான் எண்குணத்தானது கருத்து. எண்குணங்களை உடையவன் சிவன். அதுக்கு இன்னொரு கருத்து இருக்கு கோணேசன் ஐயா. எளிய குணம் உள்ளவன் சொல்லலாம். உண்மையா அவர் அதுக்கு இல்லை. எண்குணத்தின் என்று இறைவனதுக்கு தன்பயத்தினாதல் தூய உடம்பினால நான் இப்ப எல்லாம் சொல்ல நீரம் இல்லைன்ற பெரிய வாதமா போடும். அதைத்தான் அவர் நீங்கள் அந்த
எத்தனையோ பேர் அதாவது இந்த என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தாங்கள் நினைச்சபடி தங்களோட கருத்துக்களை கூறுகின்றார்கள். கவலைக்குரிய விஷயம் அம்மா. எனவே நான் கூட கதைக்க அது பெரிய ஒரு நீட்ட பேச்சா முடிந்துவிடும், வேண்டாம். எதுவும் சொல்ல போறீங்களா இதுக்கு? இல்ல, எனக்கு சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் இதுல பங்கு பற்றி கணக்க நீங்கள் உங்களோட இந்த விடயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவற்றையும் எல்லாம் கலந்துரையாடினது கேட்க சந்தோஷமா இருந்தது. நல்ல நல்ல அருமையான கருத்து கண்குணேசன் ஐயா. அந்த 10 பாடலும் உண்மையாகவே சிறப்பு வாய்ந்ததாக அது கூறப்படுகிறது. வேற எந்த ஒரு சமயத்திலேயும் அது சொல்லப்படவில்லை. என் குணம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. சரிதானே சக்தியம்மா? சரி, நீங்க சொல்றது அது சைவ சித்தாந்தத்துல நாங்க திரும்ப திரும்ப சிறு வயதுல இருந்தே படித்த ஒரு விடயம். ஆகவே அது சிவன் என்று அதை சுட்டி சொல்லணும் இல்ல, வேற யாரும் நான் சொல்றேன். வள்ளுவர் எண்குணம் ஒரு இடத்துல இருக்குது என்றதை அவர் கண்டுபிடிச்சு அவர் இந்த குறளை எழுதும் போது அந்த வசனத்தை அந்த ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. நன்றி அம்மா. உங்களுடைய எல்லாம் நல்ல ஆரோக்கியமானதாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. நன்றி அனைவருக்கும். அடுத்தது சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, டாக்டர் சாந்தி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. உங்களை காக்க வச்சுட்டேன். எனக்கு வீடியோ போட முடியாமல் இருக்குது. அதுக்கு போடுவீங்க, எனக்கு பரவாயில்ல. நான் இந்த கருத்துல கதைக்கிற ஆக்களோட அதிகமாக படித்தீர்கள், கதைக்கிறீர்கள். எனக்கு இன்றைக்கு முதல்ல நான் சக்தி அம்மாவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நீங்கள் சித்தாந்தத்தையும் திருக்குறளையும் அதுல தொடர்பா எடுத்து கொடுத்தது எனக்கு மிக்க நன்றாக இருந்தது கேட்க. நானும் திருக்குறள் என்றால் நாங்கள் எங்களோட உலகத்துல நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை எண்ணம் காங்கேசன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அதிலேயும் இறைவனை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் என்ற கருத்து. எனக்கு சித்தாந்தம் என்றால் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தது. அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் எனக்கு உங்களோட தகுதி இல்ல கதைக்கிறதுக்கு இதை பற்றி. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எங்களுடைய அம்மா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு ஒரு பாட வேணும் போல இருக்குது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் மனாதே. பசு பாசம் நில்லாதே. எனக்கு பஞ்சாட்சரம் மாஸ்டர் அந்த பதியதை பற்றி சொல்லத்தான் எனக்கு இங்க பாட்டையும் சொல்லி மிக்க மிக்க நன்றி. அருமையான பேச்சென்றைக்கு வந்து கேட்டதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்க நன்றாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. தேங்க்யூ சாந்தி. நீங்கள் அருமையிலும் அருமை. சுசிலா அம்மாவை விட அருமையாக பாடியிருக்கிறீர்கள். நீங்க இவ்வளவு வைத்தியத்துறையில அம்மாண்ட நினைவுதான் வந்துச்சு, அதுதான் வேணும் போல இருந்தது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அம்மாவோட நினைவு கட்டாயம் வர வேண்டும். அம்மாவோட நினைவு வராவிட்டால் நாங்கள் நினைவை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். எல்லா நினைவுகளையும் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். ஒவ்வொருவருக்கும் தன் தாயினுடைய நினைவு கட்டாயம் வர வேண்டும். நன்றி அம்மா. அதுக்கு முதல்ல இவ்வாறு நாங்கள் அதை உபசரிக்க வேண்டும். அடுத்து சுவேந்திரா அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு வாங்கம்மா. வந்து உங்களுக்குரிய கடமைகளை. அனைவருக்கும் வணக்கம். இன்று சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர், நீங்க திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்புல பேசினீர்கள். இப்போது கன பேர் அதை பற்றி விவாதித்து விட்டார்கள். என்றாலும் நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பதி பசு பாசம் என்றது சைவ சித்தாந்தம். அதே மாதிரி இறைவன் உயிர் வினை என்று திருக்குறளில
அவர் நல்ல வடிவாக சொல்லி இருக்கிறார். இறைவனை பற்றியும் உயிர்களை பற்றியும் வினை, அதாவது அறம் பொருள் இன்பம் என்று சொல்லி அது முக்திக்கு நாங்கள் சாரி என்ற குரல் போயிட்டது என்ற வழியா எல்லாம் கரகரக்குது என்றாலும் சொல்றேன். முக்தி வீடு அடைகிறத பற்றி தான் எல்லாம் கடைசியில் அறம் பொருள் இன்பம் என்று வீடு என்றதைத்தான் ஆன்மீகம் எங்களோட சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கிறது என்று கூறி இனி நான் இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நாளைய நிகழ்ச்சி நிரல்: யூகே நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேர் ஏரோபிக் யோகா நடைபெறும். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் 41 நாட்கள் தியான நிகழ்ச்சி நடைபெறும். நாளை 31ஆம் நாள் பராசக்தி மாஸ்டர் பகவத்கீதை என்ற தலைப்பில் பேச வருகிறார். 12 மணிக்கு அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு பூர்ணம் சர்மா மாஸ்டரின் சேர் யோகா நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸையும் வாச்சுடன் தேவா போட்டிருக்கா. தேவா அருமையான உரை. உமாபதி சிவாச்சாரியாரா திருக்குறளா முதலில் வந்தது என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நடராஜா ஜெகநாதன் மாஸ்டர் சத்தியம் சிவம் சுந்தரம் பியூட்டி மீனிங்ஃபுல் கோட். I wonder who did put forward this. Kala Mahalingam, thanks, your valuable information, very good. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. நன்றி. இப்பொழுது ஜஸ்ட் ஒரு 1 மினிட். என்னென்னா சுகேந்திரா மாஸ்டர் எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவதற்கு, அவவின் பேச்சில் இருந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இதை சொல்லுவதற்கு யோசித்த நான் பின்பு நேரம் போய்விட்டது என்பதனால் அதை சொல்லாமல் விட்டது. இப்பொழுது அவ அதை இப்ப அவ சொன்ன பொழுது எனக்கு அது திருப்பி ஞாபகத்துக்கு அவ எனக்கு ஊட்டி இருக்கிறா அதை சொல்லுவதற்கு. என்னென்றா இப்ப கடைசியா சொல்லி இருந்தா அறம் பொருள் இன்பம் வீடு. அதில் அறம்பொருள் இன்பத்தை பற்றி மட்டும்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அவர் வீட்டை பற்றி கூறவில்லை. ஆனால் மெய்யுணர்தலில் வீட்டை பற்றி வருகின்றது. இருந்தாலும் இன்னும் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் மெய்ஞானிகள், எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். திருவள்ளுவர் ஒரு மெய்ஞானி என்றபடியாலும் அவர் முக்காலத்தையும் உணர்ந்தவராக இருப்பதனால் தனக்கு பின்னால் வரப்போகின்ற பல காலங்களுக்கு பின்னால் வரப்போகின்ற ஒரு ஞானி அந்த வீட்டை பற்றி பேச போகின்றார். ஆனபடியால் தான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் விட்டதாகவும், அந்த ஞானியேதான் உமாபதி சிவாச்சாரியார் என்றும், அவர் அந்த வீட்டை பற்றி 101 பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்று சொல்லியும் ஒரு அந்த ஆராய்ச்சியின் மூலமாக இவர்கள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த உண்மையாக நாம் திருக்குறளை படிக்க வேண்டுமானால் அந்த 1330 பாடல்களோட இந்த 101 பாடல்களையும் சேர்த்து படித்தால்தான் முழுவதையுமே நாங்கள் படித்ததற்கு சரியாக இருக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே சுரேந்திரா மாஸ்டருக்கு நன்றி, இதை இப்பொழுது ஞாபகப்படுத்தினதுக்கு. அந்த வீடு என்பது அவர் விட்டதை உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய சைவ சித்தாந்த நூலில் இதை கவர் பண்ணி இருக்கிறார். 101 பாடல்கள் மூலம் கவர் பண்ணி இருக்கிறார் அதை வீடு பேச்சை.
அப்ப இதுகள் எல்லாமே நாங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டுக்கும் இடையில் நல்ல தொடர்பு உள்ளது. அப்ப அந்த திருவள்ளுவர் வந்து சைவ சித்தாந்தத்தை முழுக்க தழுவித்தான் எல்லாம். அவர் நீதி நூல் மட்டுமல்ல, பொது நூலாக அல்ல, சைவ சித்தாந்தத்தையும் நிறைய தழுவித்தான் எல்லாம் செய்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, நன்றி 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 அம்மா. அடுத்து தமாமா, நீங்க பேசுங்க. வணக்கம். நேரத்திற்கு மன்னிக்கவும், இந்த நேரத்திலையும் வந்து கத்திக்கொண்டு நாங்கள் இருக்கிறது என்னென்ற நல்ல பேச்சு, திறமான பேச்சு, நான் பாராட்டுகின்றேன். நல்ல நிம்மதியான திருவள்ளுவனும் ஒரு கேள்வி மாத்திரம் சக்தி அம்மா, தொல்காப்பியம் எந்த மதத்தை சேர்ந்தது? தொல்காப்பியத்தில் கூடுதலாக முருகனை பற்றி கூறியிருக்கிறார்களே அல்லாமல் அவர், ஆனால் தொல்காப்பியத்தில் முருகனை பற்றி சொல்லி, ஆனா அவரின் மூலமாக சிவபெருமானை அதுல டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சிவனை பற்றி முழுமையாக அதில் தொடக்கத்தில் சொல்லப்படவில்லை. முருகனும் சிவனும் சைவ சமய கடவுள் தானே? முருகன் வேறு சிவன். தொல்காப்பியத்தை திருவள்ளுவர் பின்பற்றினார் என்ற கூற்று சரியா? சரிதானே? திருவள்ளுவர் வந்து எந்த கடவுள் என்று பெயரை சொல்லவில்லையே அல்லாமல் சிவபெருமானுக்குரிய எல்லாவற்றையும் குணத்தான் என்பதெல்லாம் சிவனுக்குரிய குணங்களே ஆகும். ஆகவே நாங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பல இதுகளையும் பார்க்கும் பொழுது நாங்கள் கன்க்ளூட் பண்ணலாம், அந்த தொல்காப்பியத்திலேயோ அல்லது திருக்குறளிலேயோ சிவனைத்தான் பேசிஸா வைத்து எழுதி இருக்கிறார்கள், ஆனால் பெயரை சொல்லாமல். ஓகே, நன்றி அம்மா, நல்ல தெளிவான கருத்து. அப்ப தொல்காப்பியரை அவர் விரும்பி இருக்கிறார், திருவள்ளுவர் விரும்பி அதை பின்பற்றி இருக்கிறார் என்றால் நாங்கள் மற்ற கருத்து சொல்ல தேவை இல்லை என்று நினைக்கிறேன். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நேரம் போய்விட்டது என்றும் தெரியும். 1/2 நிமிடம் தான் எனக்கு தேவை. அருமையான பேச்சு, அருமையான பல விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது முக்கியம். மற்றது நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் 10 திருக்குறள் படித்துக் கொண்டு போகிறோம். இன்று சக்தி மாஸ்டர் சொன்னதின்படி நாங்கள் 101 பாடலையும் அதோடு சேர்த்து படிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எடுத்துக்கொண்டேன். கற்று நாங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. அனைவரும் கருத்தும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி. அருமையான கருத்தை கூறிவிட்டு சென்றீர்கள். வசந்தராஜ் ஐயா, நீண்ட நாளைக்கு பிறகு வாருங்கோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கோட கண்டு டைம் எல்லாம் போயிட்டுது. நன்றி வணக்கம். கிட்டத்தட்ட 3 வீக்ஸுக்கு பிறகு உங்களுக்கு அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நான் என்று சொன்னால் கம்போடியா, வியட்நாம் அந்த கண்ட்ரியிலேயே நாங்கள் 25 பேர் சென்றிருந்தோம். கனடாவிலிருந்து ஒரு 2 ஃபேமிலியும், கொஞ்சம் ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு 6-7 ஃபேமிலியும் நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். வெறும் தனிப்பட்டாக்கள். மிகவும் சந்தோஷமா இருந்து வியட்நாம், கம்போடியா முழுக்க எல்லாம் வந்து அந்த கம்போடியாவில் வந்து அதை பற்றி சொல்றது, அது நீங்கள் ஏற்கனவே போயிருப்பீங்கள், எல்லாம் பார்த்துருப்பீங்கள். சிறப்பாக இருந்தது. ஆனால் நான் வந்து ஒன்றை மட்டும் யோசித்து கொண்டேன். கம்போடியா, வியட்நாம், அந்த தாய்லாந்துகள் இதெல்லாம் அதிகமாக வந்து புத்தருடைய இதில் தான் அந்த 85% 90% புத்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள். புத்தரை நான் யோசிக்கின்ற பொழுது அவர் ஹிந்துவாக இருந்து அந்த ஒரு முக்கியமான ஹிந்துடைய கயஸ் பிலோசபியில இருந்து வந்தவர். நம்மளே நான் பலருடன் கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. நம்மளே வந்து இப்பொழுது நீங்கள் இறைவன் நான் தொல்காப்பியமோ எதுவோ நான் யோசிப்பது நான் கொண்டு வந்து எந்த இதுவும் வந்து இறைவனை பற்றி கதைக்கின்ற பொழுது அந்த இறைவன் எல்லோருக்கும் உரியவர். அது கிறிஸ்தவர்களோ ஹிந்துக்களோ முஸ்லீம்களோ அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கொள்வதில்லை. இறைவன் அதில் நீங்கள் வந்து சிவாண்டு கூப்பிடுறீர்கள், ஒருவர் கத்தாண்டு கூப்பிடுறார், ஒரு அல்லாண்டு கூப்பிடுறார், அவ்வளவுதான். சத்தியம் என்று இந்த தொல்காப்பியங்கள் இதில் எல்லாம் சத்தியம், திருவள்ளுவருடைய இதில் அத்தனையும் சத்தியங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டது. சத்தியம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது. அது எல்லா சமயத்துக்கும் ஒன்றுதான். தெய்வம் என்றது ஒன்றுதான். நாங்கள் வந்து தெய்வத்தை வந்து இன்னும் சில பேர் வந்து இன்னும் கூட பேர்களை போட்டு கூப்பிடலாம். அதாவது வந்து என்ன பொறுத்தவரை நான் முருகனோ நீங்கள் சிவா என்று சொல்றது எல்லாத்தையும் ஒரு ஆளைத்தான் நான் பார்க்குறேன். முருகன் பேரே சிவா என்ன அவர்கள் வந்து இந்த உலகத்துல வாழ இல்லை.
இந்த உலகத்துல வாழ்ந்தாக்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் புத்தர் அண்ட் முகமது முக்கியமான அது இன்னும் பல. இப்ப நீங்கள் சொன்ன மாவதி சாத்திரியார் பிடிச்சு கைத்து கொண்டு வந்தவா சக்தி அந்த மாதிரி நான் இது எல்லாத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒன்று வந்து என்று சொன்னா அது எல்லோருக்கும் உரியது. அதை நாங்கள் ஒரே தனிப்பட்ட முறையிலே என்னுடைய சமயம் என்று கிளைம் பண்ணால் அது அந்த அறிவுக்கு நாங்கள் தூபம் காட்டுகிறோம், துரோகம் செய்கிறோம் என்று தான் நான் எடுத்துக்கொள்வேன்.